ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திருமணத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த பொருத்தம் சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே நிறைய தம்பதியரோட வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பொருத்தத்தை மிக சிறப்பாக பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும். அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இல்லற சுகம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம இல்லற சுகம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எடுக்கிறோம். ஆக்சுவலாக இது தாம்பத்திய வாழ்க்கை பற்றின பதிவு. ஓகேங்களா? ஜாதகத்தில் பார்க்குறப்போ நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற இடத்துல யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த யோனி பொருத்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திர பொருத்தத்தில் வர்ற யோனி பொருத்தத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அது ஒரு சும்மா ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி, ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுட்டு இந்த ராசிக்கு இந்த ராசி இது ஒத்து வரும், இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அந்த யோனி பொருத்தத்தை நம்ம எடுக்கிறது ஒரு 1% எடுத்துக்கலாம். சும்மா இவ்வளோ நாள் அது இருக்கு இல்லையா? அதனால் அதை 1% ஏன் அதையும் விடணும், அது இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமோ தவிர, அந்த மாதிரி பார்க்குற யோனி பொருத்தமெல்லாம் அது வேலைக்கே ஆகாது. அதனால அந்த மாதிரி பார்த்து பண்ணி வச்ச நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மனைவி இருக்கும்போதே வேறு பெண்களோட பழகியிருக்காங்க, கணவர் இருக்கும்போதே வேறு ஆண்களோட பழகியிருக்காங்க. அந்த மாதிரி யோனி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்க தான் அவங்கெல்லாம், பார்க்காம பண்ணவங்கெல்லாம் இல்லை. அப்படி பண்ணவங்களுக்கே பிரச்சனைகள் வருது. ஓகேங்களா? அதனால் அந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது சரி, அதுவும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துக்கலாமோ தவிர, மற்றபடி அது துல்லியம் அப்படின்னு சொல்ல முடியாது. விஷயத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் கட்டத்தில் நம்ம சுக்கிரன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஓகேங்களா? அந்த சுக்கிரன் அப்படின்னா ஆண் ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அந்த ஜாதகர்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். சுகம் அப்படின்னு சொன்னால் தாம்பத்திய சுகம் அப்படின்னு இல்லை. சுகம்ன்றது எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு பையன் ஆஃபீஸ் போயிட்டு, பொண்ணோ பையனோ ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் சேலரியை ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, இல்லை சேலரி அம்மா கிட்ட கொடுத்துட்டு, நீட்டாக சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னா வந்ததும் குளிச்சுட்டு, அவங்க அம்மா ஏதோ காஃபி டிஃபன் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு, டிவி பார்த்துட்டு, அப்புறம் திரும்பியும் ஒரு 9 மணிக்கு ஒரு சின்ன டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு, எந்திரிச்சு 9 மணி ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு குளிச்சா அயன் பண்ணி ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு ஒரு பைக் ஏதோ காரோ வச்சுருப்பாங்க, கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆஃபீஸ்லேயும் ஏதாவது டேபிள் ஒர்க்கு நீட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு, பெரிய டென்ஷன் எல்லாம் இருக்காது, நல்ல சேலரியாக இருக்கும். திரும்பியும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த சேலரியை என்ன பண்ணுறதுன்னு கூட யோசிக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னா அது சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே போல் ஒரு நல்ல அவங்க அம்மா சூப்பராக சமைக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க மனைவி நல்லா சமைக்கிறவங்களா இருந்த, ஒரு சாப்பாடு கூட ஒரு நல்ல காஃபி கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு ஃபுட்டுனா அது கரெக்டான டேஸ்ட்டில் அளவாக சூப்பராக இருக்கும். ஒருத்தரோட மனைவி பார்த்திங்கன்னா, இல்லை அம்மாவை பார்த்திங்கன்னா, சமைச்சு வச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கொடுப்பாங்க, உப்பு ஜாஸ்தி போட்டுருவாங்க. ஒரு நல்லா சாப்பிடணும், இன்றைக்கி சண்டே நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், ஒரு வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ ஒரு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து பிரியாணி பண்ணுன்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு சிக்கன் வாங்கிட்டு கொடுத்து பிரியாணி பண்ணு, ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு கொடுத்து ஃபிஷ் குழம்பு பண்ணு அப்படின்னு சொன்னால், அந்த குழம்பு எவ்வளோ கேவலமாக செய்ய முடியுமோ அவ்வளோ கேவலமாக செய்வாங்க. அந்த வெஜிடபிள் பிரியாணியை அது களி மாதிரி கிண்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்கிற ஒரு ஃபேமிலி இருக்கும், ஆனால் எல்லாமே இருக்கும், ஆனால் அதை நல்லபடியாக சாப்பிட்டு அனுபவிக்க முடியாது. அவங்களுக்கு சுகம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் தான் சுகம். அந்த ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் மோசமாக கெட்டு இருக்காது, கொஞ்சம் ஒரு 70% தான் சுக்கிரன் பலன் கொடுக்குற நிலைமையில் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சிரமங்கள் இருக்கும். அதே போல் தாம்பத்திய விஷயத்துலையும் இருக்கும், அதுக்கு நான் வர்றேன். அது மாதிரி சுக்கிரன் கொஞ்சம் சுகம் கம்மியாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சுக்கிரன் இன்னுமே ஒரு 30% தான் இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு அது நடக்கவே நடக்காது. நான் போய் ஒரு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரட்டா, நீ பிரியாணி செய்கிறியா அப்படின்னு கேட்டால்
அம்மா ஐயோ எனக்கு முடியலப்பா, எனக்கு கால் வலிக்குது, நீ ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ, எனக்கும் சேர்த்து சொல்லிடு, என்னால் வேலையே செய்ய முடியாதுன்னு படுத்துப்பாங்க. அவங்க மனைவி வந்து இல்லை எனக்கு நாம் வந்து சினிமாவுக்கு போகலாம், எனக்கெல்லாம் சமைக்க முடியாது, ஒரு நாள் தானே நான் சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ, அன்றைக்கும் சமைச்சிட்டு உட்காந்துருக்க முடியுமா, வாங்க வெளியே போகலாம், வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. ஒரு நல்ல சாப்பாடு கூட மனைவி கையாலேயோ அம்மா கையாலேயோ அவங்களுக்கு கிடைக்காது. அது வந்து அப்போது சுக்கிரன் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு சுகத்தை கொடுக்குற நிலைமையில் சுக்கிரன் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா போகிற வழியில் பெட்ரோல் தீந்துடும், இல்லை பஞ்சர் ஆகிடும், ஏதோ ஒரு இடைஞ்சல், ஒரு நிம்மதியாகவே ஒரு காரியம் செய்ய முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் கொஞ்சம் மோசமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கும். சுக்கிரன் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி இது நடக்கும். அந்த சுக்கிரன் கெட்ட ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காத மாதிரி தான் அந்த சுக்கிரன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சுக்கிரனுடைய வேலை. அதாவது சுகம் அப்படிங்கிற எல்லா சுகங்களும் தான், எல்லா விதத்துலேயும். இப்போ ஒரு ட்ரிப்பு போகலான்னு கிளம்புவாங்க, அங்கே வந்து ஹோட்டலெல்லாம் புக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் சார் கொஞ்சம் 2 மணி நேரம் ஆகும் சார், கெஸ்ட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க, உங்கள் ரூம் மட்டும் ரெடி ஆகணும், கொஞ்சம் நில்லுங்கன்னு வாங்க. அவ்வளோ டயர்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கார்லேயே உட்காந்துருக்க மாதிரி ஒரு நிலமை வரும். இதுக்கும் பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் போய் ஒரு ரூம் புக் பண்ணியோ பார்த்துலாம் பிடிக்கிறதுங்கிறது சிரமம். வேறு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அவனை சத்தம் போட்டால் மட்டும் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறப்போ அது நடக்காமல் கஷ்டப்படுத்தும். அதுதான் அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து சுக்கிரனால தான் கெடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுக்கிரன் வந்து ஏதோ ஒரு இடைஞ்சல் செஞ்சு அவங்கள சுகமாக நிம்மதியாக வச்சிட்ருக்காம பண்ணும். ஓகேங்களா? அதே சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம தாம்பத்திய வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்கள் வந்து இந்த சுக்கிரன் தான் சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இதே என்ன அப்படின்னு ஜாதக ரீதியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருந்துடணும். இது வந்து நான் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி மட்டும் சொல்கிறேன். லக்னம், ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதல்ல நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் தாம்பத்திய வாழ்க்கைக்கு முக்கியமான பாவம் அப்படின்றது 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவமும் மிக சிறப்பாக இருக்கணும். அதாவது ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோட 5ஆம் பாவம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சுக்கிரன் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரனும் ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோட இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான சந்தோஷமான ஒரு திருப்திகரமான தாம்பத்திய வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? இப்போது இந்த 3ம் சரியாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர்களுக்கு வரக்கூடிய அந்த மனைவியோட ஜாதகத்துலேயும் இந்த விஷயங்கள், இப்போ இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய துணைவர் இருப்பாங்கள்ல, கணவரோ மனைவியோ இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்துலேயும் இப்போ ஒரு பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், அது சுகத்துக்கு. அதே போல் செவ்வாயும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செவ்வாயும் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் இருந்தது அப்படின்னா, அதாவது சுகத்துக்கு காரகர் சுக்கிரன், ஆணுக்கு கணவருக்கு காரகம் செவ்வாய், அந்த கணவரும் நல்லா இருந்து அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனும் நல்லா இருந்தால் சுகமும் கிடைக்கும், அது கணவரும் நல்ல குணத்தோட ஒரு கணவர் அமையும் போது அவங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துட்டோம். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த எல்லாமே நம்ம இந்த பதிவில் உங்களுக்கு சுக்கிரன் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு மெயின் திங்ஸை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்களை பற்றி நம்ம நாளை பதிவில்
பேசலாம். கண்டிப்பாக அந்த பதிவை எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.